அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மரவள்ளி கிழங்கு வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ரெசிபியை நம்ம ஈவினிங் டிஃபனாகவோ இல்லை டின்னருக்கு கூட இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கு நான் 3/4 கிலோ அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. அரிசி ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கணும். நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கெல்லாம் ஊற போடுற புழுங்கல் அரிசி ஒரு 3/4 கிலோ அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அரிசி நல்லா ஊறட்டும். இப்போ அது கூடவே சேர்த்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதையுமே கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்போ அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். இது ரெண்டும் நல்லா ஊறிட்டுருக்கட்டும். இப்போ நம்ம மரவள்ளி கிழங்கு எடுத்து தோல்லாம் சீவி கட் பண்ணிக்கலாம். நான் 3/4 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கீங்க. நீங்கள் ஈக்குவலாகவும் எடுத்துக்கலாம். இல்லை அரிசி நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கும் நீங்கள் கிழங்கு எடுத்துக்கலாம். இல்லைனா அதை விட கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதில் இருக்க தோல்லாம் சீவிட்டு இது மாதிரி கொஞ்சம் ரஃப்பாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கிழங்கை நம்ம கட் பண்ணாமல் துருவி எடுத்தோம் அப்படின்னா அரிசியும் கிழங்கையும் ஒன்றா சேர்த்து கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிறேன். தனியாக துருவிட்டு இருக்க டைம் ஆகும் அப்படின்றனால நான் அந்த மாதிரி கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அரிசி கிழங்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு அந்த சோம்பு மிளகாய் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் அதிக குவான்டிட்டி அப்படின்றதுனால கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் கம்மியான அளவில் எடுத்தீங்க, ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ அளவு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மிக்சிலே கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கணும். ரவை பதத்தை விட கொஞ்சம் நைஸாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அடை தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன் இருக்க மாதிரி ஒரு சட்னி நம்ம ஈஸியாக 5 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்ல சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காயும் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்து கூடவே கொஞ்சம் போல் புளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து தண்ணி சேர்த்து இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு இன்ஸ்டண்ட்டான சட்னி ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணலாம், நல்ல சூப்பரான காம்பினேஷனாகவும் இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இருக்காமல் மீடியமாக இருக்க மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதுக்கு கூட நம்ம தாளிப்பு செஞ்சுக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, இன்ஸ்டண்ட்டான ஒரு 2 மினிட்ஸ் சட்னி அப்படின்னே சொல்லலாம். நல்ல டேஸ்ட்டாக அந்த அடை தோசைக்கு ரொம்ப சூப்பரான மேட்சிங்காக இருக்கும். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ மாவு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா வாசமாக சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இருக்காமல் மீடியமாக இருக்க மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவை நம்ம அரைச்சிட்டு புளிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. உடனே நம்ம இன்ஸ்டண்ட்டாக தோசை ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் மாவை அரைச்சி நாள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் கூட நீங்கள் இதை இந்த மாதிரி வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் மறுநாள் நம்ம தோசை எப்போ செய்ய போகிறோமோ அந்த டைமில் இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணியும் தோசை செஞ்சுக்கலாங்க. புளிக்க வச்சும் நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணலாம். செஞ்ச உடனே ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நான் உடனே தோசை மாவு அரைச்சி உடனே இன்ஸ்டண்ட்டாக தான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தவா சூடு பண்ணிவிட்டு மாவு எடுத்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்து பரப்பி விட்டுக்கோங்க. மெலிசாவும் செஞ்சுக்கலாம், நம்ம கொஞ்சம் அடை தோசை மாதிரி கொஞ்சம் மொத்தமாகவும் செஞ்சுக்கலாம். அப்புறமா ஆயில் போட்டு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ 2 சைடும் வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த சட்னி கூட சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு அட்டகாசமான சூப்பரான காம்பினேஷனில் டிஃபன் ரெடிங்க. இந்த சீசன் இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நம்ம சேனலில் மரவள்ளி கிழங்கு வச்சு நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். மரவள்ளி கிழங்கு லட்டு, புட்டு இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் நிறையா இருக்குது. அதோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் ஃபன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.